சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு மட்டன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா உடச்சி சேர்த்திக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கறியை சேர்த்து இதையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்திட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஒரு 3 to 4 விசில் நல்லா இந்த மட்டன் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் விசில் விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.